இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். அதுவும் 5 நிமிஷத்தில். ஊற வைக்க வேணாம், புளிக்க வைக்க வேணாம், வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு ரொம்ப சத்தான டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். ஆனால் டின்னருக்கு வேண்டாம், ஏன்னா நம்ம கீரை சேர்த்துருக்கிறதுனால இதை டின்னருக்கு யூஸ் பண்ண வேணாம். பசங்களுக்கு இதை ஈவினிங் டைமில் ஸ்நாக்காக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே போதும், ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்த்தியாக டேஸ்டியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. மிதமான ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. கடலைப்பருப்பை கருக விட்டுறாதீங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த பருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே விட்டீங்க அப்படின்னா பருப்பு கருகி போயிடும். இப்போ 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா கலர் மாதிரி வரணும், கோல்டன் கலரில். ஆனால் கருகிடக்கூடாது, கருகிடுச்சுன்னா சட்னி கசப்பாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ சீரகத்தையும் கடுகையும் நல்லா பொரிய விடுங்க, நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த சட்னியில் நான் புளி சேர்க்கல, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் புளி கூட சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி கூட. இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரட்டும், பச்சை வாசனையெல்லாம் போகணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு, தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கங்க. இதில் நீங்கள் தேங்காய் சேர்க்கறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை சேர்க்கறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பவுலுக்கு சட்னியாக மாற்றிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி எவ்வளோ தண்ணியாக வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் கோதுமை தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் இந்த பக்குவத்துக்கு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் இதில் புளி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். நீங்கள் புளி சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் தாராளமாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பால் 1/4 கப் நான் வீட் ரவை எடுத்திருக்கேன், சம்பா ரவை. இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இதை ஊற வைக்கலாம் தேவையில்லை. இப்போ இந்த சம்பா ரவையை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த டிஃபனில் பார்த்தீங்கன்னா தயிர், குக்கிங் சோடா, ஈனோ இது போல் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சம்பா ரவையை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இந்த ஸ்டேஜில் 1/4 கப் வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது போல் அரைச்சி செய்யுங்க, தோசை நல்ல ஃப்ளேவராக இருக்கும். 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு அல்லது சீரகம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம். எது சேர்த்தாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. கொரகொரப்பாலாம் அரைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பவுலுக்கு மாற்றிக்கலாம். கேரட் 1-2 மசிலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க.
இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கட்டாயமாக சேருங்க. நீல வாக்கில் நறுக்குனா 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா உடச்சி விட்டு சேர்த்துக்கங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா 2 கைப்பிடி நிறையா சேர்த்துக்கங்க. தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க. பச்சையாக தான் சேர்க்குறேன். நீங்கள் வதக்கி சேர்க்குறதா இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க. தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துடக்கூடாது. நீங்கள் கீரையை பச்சையாக சேர்த்து தோசை செஞ்சாலும் ரொம்ப அருமையாக வரும். உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்தால் நீங்கள் வதக்கி கூட செஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த பருப்பில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு வெறும் பருப்பை மட்டும் இந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் கூட நல்ல ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த தோசை. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை செஞ்சுக்கலாம். பாருங்கள், மாவு கம்மியாக இருக்குது, கீரை இதெல்லாமே அதிகமாக இருக்குது. இந்த பக்குவத்துக்கு கலந்துக்கங்க. உங்களுக்கு ஒருவேளை கீரை கம்மியாக சேர்த்துட்டு மாவு அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. கீரை வெங்காயம் மாவு எல்லாமே ஈவனாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் கீரையெல்லாம் நல்லா உங்களுக்கு வெந்து வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா கீரையெல்லாம் சரியாக வேகாமல் போயிடும். இப்போது இன்னொரு சைடு திருப்பி விட்டு அந்த சைடும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் மாற்றி திருப்பி விட்டு நீங்கள் குக் பண்ணிக்கணும். மூடி சேர்க்க தேவையில்லைங்க. மூடி சேர்க்காம குக் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 20-30 செகண்டுக்கு ஒரு தடவை திருப்பி விட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் 2 சைடுமே நல்லா ஈவனாக குக் ஆகி வரும். உள்ளாரெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வரும். ஏன்னா கீரை சேர்த்துருக்கிறதுனால நல்லா வேகணும். பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா வேக வச்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு. நல்ல வெந்தும் இருக்குது உள்ளார வரைக்கும். இப்போ நான் இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதுக்கு வந்து இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி கூட வச்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தோசையை அப்படியே சாப்பிட்லாம், சைடிஷே தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஃபன் ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.